students, welcome to Jansen Academy. நம்ம என்ன கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் 10th மேக்ஸ் சாப்டர் 1 பார்த்துட்டு இருக்கோம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது உறவுகளும் சார்புகளும் உள்ள எக்ஸசைஸ் 1.5 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸசைஸ் 1.5 உள்ள 8 சம் வரை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன சம் பார்க்க போறோம்னா ரிமைண்டர் வந்து ரெண்டு சம் மட்டும் தான் இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல 9 and 10. அது ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸசைஸே உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ இப்போ 9th சம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? let f equal அதாவது f என்ன கொடுத்துருக்காங்க -1, 3, 0, -1, 2, -9 be a linear function from z into z. find f of x. நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ இந்த போன சம் வரை என்ன பார்த்தோம்? f of x, g of x, h of x எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு f of g என்ன அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது பழைய டேர்ம் மாதிரி ஆர்டர் பேரில் அதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது f of x என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்டர் பேரில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்ன லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லீனியர் ஃபங்க்ஷன் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஐடென்டிஃபையிங் கிராஃப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? லீனியர் ஃபங்க்ஷன், கியூபிக் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் நம்ம டைப்ஸ் பார்த்தோம் ஐடென்டி கிராஃபிக்ஸில். அதில் பார்த்தது லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் இசட் இன்டூ இசட். இசட்ங்கிறது என்னன்னா இண்டிஜர் வேல்யூஸ் இருக்கும். நம்மளுக்கு இண்டிஜர் டு இண்டிஜர் இருக்கும். ஓகே, இண்டிஜர்ங்கிறது என்னது? மைனஸ் வேல்யூ, பிளஸ் வேல்யூ, 0 எல்லாமே வரதான் உங்களுக்கு இண்டிஜர் வேல்யூ. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? இசட் டு இசட். ஸோ அதாவது இசட் இன்டூ இசட்னா எப்படி போடுவோம்? எஃப் கோலன் இசட் டு இசட். ஓகேவா? அதாவது இண்டிஜர் வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன ஆர்டர் பேரில் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிடலாம். f ஈக்குவல் டு -1, 3, 0, -1, 2, -9 டு ஃபைண்ட். எதை ஃபைண்ட் பண்ண போகிறோம்? f of x என்னங்கிறது ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஆர்டர் பேரில் கொடுத்துருக்கதை உங்களுக்கு புரியுறதுக்காண்டி நான் வந்து ஆரோ டயக்ராம் போட்டிருக்கேன். இது தேவையில்லை, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இசட் டு இசட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இசட்டு, இதுவும் இசட்டு. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது டேர்ம் எல்லாம் ஃபஸ்ட்டு டொமைனில் இருக்குது தானே உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமில் உள்ளதில் இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது என்ன இருக்குங்க? -1, 0, 2 இதெல்லாம் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும். செகண்ட் செட்டில் என்ன இருக்கும்? ரெண்டாவது பண்ணுறது 3, -1, -9 இதெல்லாம் வந்து செகண்ட் செட்டில் இருக்கும். ஓகேவா? எதோட மேப் ஆயிருக்கு? -1, 3யோட மேப் ஆயிருக்கு. 0, -1ஓட மேப் ஆயிருக்கு. 2, -9ஓட மேப் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, அதாவது 1 to 1 ஃபங்க்ஷனை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதுதான் லீனியர் ஃபங்க்ஷனுடைய ஒரு கண்டிஷன் கூட உங்களுக்கு. இது கண்டிப்பாக வந்து 1 to 1 ஃபங்க்ஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இது அதே மாதிரி தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த டேர்ம் எல்லாம் நம்ம என்ன வச்சுக்குவோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த டேர்மை f of xன்னு வச்சுக்கும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏற்கனவே பார்த்துருக்கோம் தானே? இதெல்லாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கும், இதை f of xன்னு வச்சுக்கும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தெரியறதுக்காக இதை போட்டிருக்கேன். இது அவசியம் கிடையாது, நீங்கள் வரையணும் அவசியம் கிடையாது, வரைஞ்சாலும் தப்பு கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அதை நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், லீனியர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். இதில் ஐடென்டிஃபையிங் கிராஃப்ஸில் ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம்? f of x equal to mx plus c, m not equal to 0 அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். இங்கே உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்? ஏபின்னு எடுத்திருக்கேன். mx plus c க்கு பதிலாக ax plus bன்னு எடுத்திருக்கேன். அப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ f of x equal to ax plus b, a not equal to 0. இந்த f of x equal to ax plus bன்னு இருக்கா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு f of x தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த டேர்மில் ஏயும் பியையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா f of x நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? இப்போ let us assume நம்மளுக்கு ஆர்டர் பேர் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொன்றா நம்ம எடுத்து அசியூம் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்துக்கிறோம். நம்ம -1, 3 இதை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே எக்ஸாக இருக்கும், இது f of x இருக்கும். ஸோ x equal to -1, f of x equal to 3. ஓகேவா? f of x, xக்கு பதிலாக f of -1 போடலாம். ஸோ f of -1 equal to 3ன்னு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா x equal to -1 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கா, இது இங்கே இருக்கா, இதில் என்ன பண்ண போகிறோம்னா -1ங்கிறது வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் x equal to -1 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து f of x equal to ax plus b. எக்ஸுக்கு டேர்முக்கு பதிலாக எல்லாத்துல -1 போட போகிறோம். f of -1 equal a into -1 plus b. f of -1 நம்ம இப்போ தான் பார்த்தோம். f of x equal to 3. அப்போ f of -1ங்கிறது என்ன வரும்? உங்களுக்கு 3ங்கிறது தான் வரும். இப்போ f of -1க்கு பதிலாக இங்கே 3a போட்டுரும். ஈக்குவல் -1 a மல்டிப்ளை பண்ணால் -a plus b. இது எப்படி எழுதலாம்? -a plus b equal to 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இதை செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, அடுத்த ஆர்டர் பேரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் வந்து -1, 3 எடுத்தோமா, அடுத்தது இருக்குது 0, -1 இருக்குது, அதை எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், let us assume 0, -1. அப்போ இது எக்ஸ் டேர்ம், இது
f of x. So x க்கு பதிலா x equal to 0, f of x equal to minus 1. So f of 0 equal to minus 1 அப்படி கிடைச்சிருக்கு. இப்போ x equal to 0ங்கிறத அதே மாதிரி first equation substitute பண்ண போறோம் நம்ம. So substitute x equal to 0 in first equation. So f of 0, okay, f of x equal to ax plus b தானே. So x க்கு பதிலா f of 0 equal to a into 0 plus b. Okay, அப்போ f of 0 இப்போ தான் பார்த்தோம். என்ன f of 0 வந்து minus 1. So f of 0 க்கு பதிலா minus 1 போட்டுக்கிறோம் equal இது 0 a மல்டிப்ளை பண்ணும்போது 0 plus b. அப்போ b உடைய வேல்யூ என்னன்னு கிடைக்குது உங்களுக்கு minus 1 கிடைக்குது. ஓகேவா, b உடைய வேல்யூ minus 1 கிடைக்குது. இந்த கிடைச்சிருக்க b வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா உங்களுக்கு a வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ பாருங்க b உடைய வேல்யூ வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Substitute b equal to minus 1 in second equation. Second equation என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? We get second equation என்ன கிடைச்சிருக்கு? minus a plus b equal to 3 ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ minus a போட்டாச்சு. இந்த plus b க்கு பதிலா என்ன இருக்கு? minus 1 இருக்கு. ஸோ b க்கு பதிலா minus 1 போட போகிறோம் equal 3. இந்த minus a இங்கே வச்சுக்கிறோம். இந்த minus 1 ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது ப்ளஸ் 1 மாறும். நம்மளுக்கு a வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த minus 1 ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது ப்ளஸ் 1 மாறிடும். ஸோ minus a equal to 3 plus 1 4. அதாவது நம்மளுக்கு a வேல்யூ தான் தேவை. இங்கே மைனஸ் ஏன்னு இருக்குது. ஸோ ரெண்டு சைடையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ கிடச்சிடும். இங்கே மைனஸ் பண்ணும்போது minus 4 வரும். ஸோ a equal to minus 4. இப்போ a வேல்யூ கிடச்சிருச்சு, b வேல்யூ கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு f of x கிடச்சிடும். ஆக்சுவலி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன உங்களுக்கு? f of x equal to ax plus b, a not equal to 0. இதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம. ஓகேவா, அதாவது லீனியர் ஈக்குவேஷனுக்கு இதான் போட்டிருந்தாங்க, லீனியர் ஃபங்க்ஷனுக்கு f of x equal to ax plus b. இப்போ a வேல்யூ நமக்கு தெரியும், b வேல்யூ தெரியும். அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி f of x கிடச்சிரும். ஸோ f of x equal to a க்கு பதில் என்ன இருக்குது? minus 4x plus b க்கு பதில் என்ன இருக்குது? minus 1. ஸோ f of x வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f of x equal to minus 4x minus 1. ஓகே, இப்போ எக்ஸைஸ் 1.5 உள்ள லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன சம் கொடுத்துருக்காங்க? 10th. இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி எ சர்க்யூட் C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of AT1 plus BT2 equal A CT1 plus B CT2 where A, B are constants. Show that the circuit C of t equal to 3t is linear அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் என்ன கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு? என்னடா இவ்வளோ பெருசாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? அதாவது சர்க்யூட் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருந்தோம் தானே. அதுக்கு பதிலாக இவங்க என்ன சொன்னாங்க? எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பண்ணி சர்க்யூட்னு சொல்லியிருக்காங்க. சி ஆஃப் டின்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி எப்படி எழுதுவாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? இந்த இடத்துல அதுக்கு பதிலாக சி ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்க. அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நம்மளை குழப்பறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகும் வேணா. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சி ஆஃப் டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து லீனியர் சர்க்யூட். நம்ம லீனியர் ஃபங்க்ஷன் பார்த்தோமா? இதில் வந்து என்னது? லீனியர் சர்க்யூட் ஃபங்க்ஷன் பதில் சர்க்யூட் வந்திருக்கு. லீனியர் சர்க்யூட்னு கொடுத்துருக்காங்க. இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் கிவன் பை, அதாவது இந்த லீனியர் சர்க்யூட் ஃபங்க்ஷன் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்ன கொடுத்துருக்காங்க? C AT1 plus BT2 equal A CT1 plus B CT2. இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சூப்பர்பொசிஷன் பிரின்சிபிள் வந்து இதை வந்து அதாவது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பிரின்சிபல் சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதான். ஓகேவா, அடுத்து வேர் A, B are constant. A and B constant சொல்லிட்டாங்க. Show that the circuit C of t equal to 3D is linear. அதாவது C of t equal to 3tங்கிறது லீனியரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஷோ தட் வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம கிவன் ஃபங்க்ஷன் போட்டு எழுதிடலாமா? சொல்யூஷன் கிவன் ஃபங்க்ஷன், அதாவது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? C of AT1 plus BT2 equal to ACT1 plus BCT2 சொல்லிட்டு ஒரு கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டு ஷோ தட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? C of t equal to 3t is a linear. இது ஈக்குவல் 3tக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது லீனியராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா CT equal to 3t, இதில் இருந்து நம்மளுக்கு இதை வந்து ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் லீனியராக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? C of t equal to 3tன்னு எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக மேலே என்ன கொடுத்துருக்காங்க? T1 T2 கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? C of t equal to 3t வந்து எப்படி எழுதிக்கலாம்? C of t1 equal to 3t1 அப்படின்னு எழுதிக்கலாம். C of t2 எப்படி எழுதிக்கலாம்? 3t2 அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்க
இப்போ அதாவது நம்மளுக்கு இங்கே கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடு வர மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா சிடி ஈக்குவல் 3tங்கிறது ப்ரூஃப் ஆயிடும் உங்களுக்கு ஸோ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்க போகிறோம் சி ஆஃப் AT1 + BT2ன்னு எடுத்துக்க போகிறோம் இந்த டேர்ம் பாருங்கள் எப்படி இருக்குது இதில் சி ஆஃப் டி அப்படின்னு இருக்கா டீக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த டேர்ம் இருக்கா நல்லா பாருங்கள் சி ஆஃப் டிக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது ஸோ சி ஆஃப் டி ஈக்குவல் எதுக்கு ஈக்குவல் 3tக்கு ஈக்குவல் ஸோ டீக்கு பதிலாக இந்த டேர்ம் இருந்துச்சுன்னா இந்த 3tக்கு பதில் இந்த டீக்கு பதிலாக இதை போட்டு எழுதலாமா ஸோ இந்த 3யை போட்டுட்டு இப்போ இந்த டீக்கு பதிலாக இங்கே டீ இருக்குது அந்த டீக்கு பதிலாக இந்த டேர்மை நம்ம எழுத போகிறோம் ஓகேவா சி ஆஃப் டி ஈக்குவல் 3tனா இப்போ இது வந்து சி ஆஃப் டி மெத்தடில் இருக்குது ஸோ டீக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல போட போகிறோம் 3 டீக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் AT1 + BT2ன்னு போட போகிறோம் ஸோ இந்த 3 வந்து இதுக்கும் காமன் ஸோ இந்த 3யை இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் அடுத்து இந்த 3யை இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ 3AT1 + 3BT2 அப்படி மல்டிப்ளை பண்ணோம் 3 வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் இப்போ இதில் ஏயும் பியும் கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இதுலேருந்து ஏ மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்க போகிறோம் வெளியில் ஸோ A 3T1 + B 3T2ன்னு எழுதிக்க போகிறோம் ஏ போட்டு இந்த 3T1 எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க பாருங்கள் 3T1 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது CT1க்கு ஈக்குவல் ஸோ இந்த 3T1க்கு பதிலாக CT1 அந்த இடத்துல போட போகிறோம் ப்ளஸ் அடுத்து போடுறோம் B 3T2 இந்த T2க்கு பதிலாக 3T2 எதுக்கு ஈக்குவல் CT2க்கு ஈக்குவல் ஸோ என்ன பண்ணுறோம் B CT2ன்னு போட்டோம் இப்போ பாருங்கள் RHS நம்மளுக்கு கிடச்சிருச்சா இங்கே பாருங்கள் ACT1 + BCT2 ஸோ LHS எடுத்து நம்ம RHS நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம்னா therefore as it satisfy the superposition principle இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அதனால அது என்னது C of t = 3t is a linear circuit அப்படி நம்ம ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு C of t = 3t is a linear circuit ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட எக்ஸசைஸ் 1.5ல உள்ள எல்லா சம்மும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து எக்ஸசைஸ் 1.6ல வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த இது பார்க்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ